டி.எம். சௌந்தரராஜனுக்கு இளையவேல் நடிகர் ராதாரவி பொன்னாடை அணிவிக்கிறார். ஏழிசை வேந்தன் டி.எம். சௌந்தரராஜனுக்கு ராதாரவி அவர்கள் பொன்னாடை அணிவித்திருக்கிறார். அடுத்து பல்லடம் ஸ்ரீ பெங்களூர் ஸ்ரீ சத்யபாபாஜி சுவாமிகள் இப்போது கலை மாமணிக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறார். ஸ்ரீ சத்யபாபாஜி சுவாமிகள். அடுத்து இதோ பல்லடம் திரு டி.எம்.எஸ். பழனிசாமி. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல இந்த இன்னிசை நிகழ்ச்சி அமைய ஆணிவேராக இருந்த டி.எம்.எஸ். பழனிசாமிக்கு நடிகர் ராதாரவி பொன்னாடை அணிவித்து கௌரவித்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் வெள்ளி விழா நாயகன் திரு நடிகர் ராஜீவ் அவர்கள் கலை மாமணிக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மருமகன் எம்ஜிஆர் விஜயன் அவர்கள் கலை மாமணிக்கு ஏழிசை வேந்தன் டி.எம். சௌந்தரராஜனுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இது எம்ஜிஆர் விஜயன் திரு டி.எம்.எஸ். பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். குரு மகான் ஷிரடி சாய்பாபா அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள கண்ணியமிக்க பெரியோர்களே, திரைப்படத்துறை நண்பர்களே மற்றும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமயத்தின் முதன்மை வேதமான ரிக்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆனோ பத்ர கரத்வோ யந்து விஸ்வகா என்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நல்ல புனிதமான சிந்தனைகள் எந்த திசையிலிருந்தும் நமது மனித குலத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் பார்க்க போனால் நீரும் நிலவும் உலவும் தென்றலும் குளிந்திடும் இந்த இனிய வேளையில் இங்குள்ள எல்லா இடங்களிலும் ரிக்வேதம் சொன்னதை போல் ஒரு புனிதம் நிறைந்திருப்பதை நான் உணர்கிறேன். இந்த இனிய விழாவினை பற்றி பேச துவங்குவதற்கு முன்பு என்னுடைய முன்னுரையாக அன்பிற்கும் நட்பிற்கும் உரிய பண்பாளர் திரு பல்லடம் டி.எம்.எஸ். என்று உங்களால் மிக செல்லமாக அழைக்கப்படும் திரு டி.எம்.எஸ். பழனிசாமி அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நான் கோவை மாநகருக்கு விஜயம் செய்திருந்த நேரத்தில் என்னை சந்தித்து இந்த விழாவில் கலந்து கொண்டு நான் வாழ்த்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நானும் இங்கே உங்களோடு கலந்து கொண்டு திரு டி.எம்.எஸ். அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாம் இங்கே முன்னால் பேசிய திரைப்படத்துறை நண்பர்கள் மற்றும் பெரியோர்களெல்லாம் இங்கே பேசினார்கள். ஆனால் பத்மஸ்ரீ டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், அவர்களுடைய ஒரு பரம பக்தனான பல்லடம் டி.எம்.எஸ். அவர்கள் இங்கே எடுக்கின்ற ஒரு ஆராதனை திருவிழா தான் இந்த இன்னிசை இரவு. இந்த டி.எம்.எஸ். ரெசிடென்சியின் துவக்க விழாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இங்கே மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற நமது டி.எம்.எஸ். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.